இன்று மத்ஸ்ய ஜெயந்தி. ஹரியானவர் உலகை காக்க மீன் உருவம் எடுத்த திருநாள். முதல் அவதாரமாகிய மத்ஸ்யாவதார திருக்கோலத்திலே திருக்கோயில் கொண்டு அருள் புரியும் திருமால் ஆலயத்தை ஆந்திர மாநிலத்தில் உள்ள நாகலாபுரத்தில் காணலாம். இத்தகைய திருக்கோலம் வேறு எங்கும் காணப்படாத ஒன்று. மூலவர் வேதநாராயண பெருமாள், அன்னையர் ஸ்ரீதேவி பூமி தேவியுடன் திருக்காட்சி தருகிறார். திருமாலின் திருப்பாதங்கள் மீனின் அடிப்புறம் போலவே அமைந்துள்ளது. பிற ஆலயங்களில் புடைப்பு சிற்பமாகவோ சித்திரமாகவோ மட்டுமே மீனாகிய தேவனை தரிசிக்க இயலும். மூலவராக தனி சந்நிதி கொண்டு அருள் புரிவது இங்கு மட்டுமே. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களில் முதல் அவதாரமான மத்ஸ்ய அவதாரம் தோன்றிய நாளான மத்ஸ்ய ஜெயந்தி திருநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. மத்ஸ்யாவதார பெருமாளை வணங்கினால் நினைத்த காரியம் நிறைவேறும். மத்ஸ்ய அவதாரம் மீன் நீர் வாழ்வன. பிரளய காலத்தில் மீனாக திருமால் அவதாரம் எடுத்து வேதங்களை அபகரித்து கொண்டு போய் கடலில் ஒளித்து வைத்திருந்த சோமுகாசுரனை கொன்று அழித்து வேதங்களை காப்பாற்றியதாக புராணம் கூறுகிறது. இது தசாவதாரத்தில் முதல் அவதாரமாகும். பரிமாணவியல் கொள்கைப்படி நீரில் வாழும் உயிரினமான மீனிலிருந்தே உயிரினங்களின் தோற்றம் ஆரம்பித்ததை குறிக்கிறது. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மத்ஸ்யாவதாரம் அரசன் சத்தியவிரதன் என்ற மன்னன் தர்மவான் விஷ்ணு பக்தன் நாட்டு மக்களும் சத்தியமே கூறுமாறு ஆண்டு வந்ததால் சத்தியவிரதன் என்ற பெயர் பெற்றான். தினமும் நதியில் நீராடி சந்தியாவந்தனம் செய்து அர்க்யம் கொடுப்பது வழக்கம். ஒரு நாள் காலை அவ்வாறு அர்க்யம் தர இரு கரங்களிலும் நீர் எடுக்க அதில் ஒரு மீன் இருந்தது. அதை தண்ணீரில் விட போக அது தன்னை மற்ற உயிரினங்கள் கொன்றுவிடும். எனவே அவற்றிடமிருந்து தன்னை காத்திடுமாறு வேண்டிக் கொள்ள அதை அவர் தன் கமண்டலத்தில் விட்டார். மறுநாள் காலை அது கமண்டலம் அளவு வளர்ந்து நிறைந்திருக்க அதனை ஒரு பெரிய கங்காளத்திலிட அதையும் நிறைக்கும் அளவு வளர்ந்து விட்டது. எனவே அதை ஓர் ஏரியில் கொண்டு விட்டார். அங்கும் அது மிக பெரியதாகி ஏரியின் அளவு பெரிதாகிவிட அதனை மிகவும் கஷ்டப்பட்டு கடலில் கொண்டு விட்டார். அப்போது அது மன்னன் சத்தியவிரதனிடம் கூறலாயிற்று, நான் நாராயணன் மத்ஸ்யாவதாரம் எடுத்துள்ளேன். பக்தி ஸ்ரத்தை கருணையுடன் என்னை காப்பாற்றினீர். இன்னும் 15 தினங்களில் ஒரு பிரளயம் வரும். அதில் அனைத்து உயிர்களும் இறந்துவிடும். அப்போது தாம் ஒரு பெரிய இடத்தில் ஒவ்வொரு உயிருக்குமான விதைகளை சேர்த்து அதில் ஏற்றிக்கொண்டு தயாராக இருப்பீராக. தம்முடன் 7 முனிவர்களும் ஓடத்தில் ஏறிக்கொள்வர். தங்கள் அனைவரையும் நான் கடலில் மூழ்கி போகாமல் பிரளயத்தில் இழுத்து சென்று பிரளயம் முடியும் வரையில் காத்திடுவேன் என்றார் பகவான். மன்னன் சத்தியவிரதன் அந்த நாளை எதிர்பார்த்து நின்றான். பிரளயத்தில் ஏற்பட்டு எங்கும் ஜலமயமாகத்தில் ஏற்றப்பட்ட விதைகளும் சப்த ரிஷிகளும் சத்தியவிரத மன்னனும் பாதுகாப்பாக இருந்தனர். மத்ஸ்யமாகிய பகவான் அவற்றை காத்து வந்தார். பிரளயம் முடிந்து உலகம் சகஜ நிலை அடைந்து பூபாகம் மேலெழ சூரியன் தோன்றியது. பிரம்மதேவர் தன் படைப்பு தொழிலை தொடங்கினார். ஆனால் அவர் பணியை அவரால் செய்ய இயலவில்லை. அதற்கான சக்தி சாமர்த்தியம் அவரிடம் இல்லை. இதற்கு காரணம் வேதங்களை சோமகன் என்னும் அரக்கன் அபகரித்து சென்று சமுத்திரத்தில் ஒளிந்து கொண்டான். பிரம்மதேவர் நாராயணரை தியானம் செய்தார். நாராயணர் பிரம்மதேவரின் எதிரில் தோன்ற பிரம்மதேவர் அவரிடம் வேண்டினார், சோமகன் என்னும் அரக்கன் வேதங்களை அபகரித்து கொண்டு சமுத்திரத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறான். வேதங்களின்றி என்னால் சிருஷ்டி காரியத்தை நடத்த இயலவில்லை. கருணாமூர்த்தியே, வேதங்களை மீட்டு தந்தருள்வீராக என்றார். நாராயணர் ஒரு பெரிய சுறா மீன் வடிவில் மகா மத்ஸ்யாவதாரம் எடுத்து வேதங்களை மீட்க புறப்பட்டார். சோமகாசுரன் வேதங்களை விழுங்கிவிட்டான். ஆனால் அவன் பசி தீரவில்லை. எனவே மேலும் ஏதாவது கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருந்த அவன் முன்னிலையில் சுறா வடிவில் விஷ்ணு வர அது தனக்கேற்ற உணவென்று அதை விழுங்க வந்தான். இப்படி இருவருக்கும் பயங்கர போர் நடைபெற்றது. மீனானது தன் வாளால் நீரை அடிக்க நீர் மேலெழுந்தது. அத்துடன் அரக்கனும் மேலெழுந்து விழுந்தான். மிகவும் கோபம் கொண்ட அரக்கன் தன் கைகளால் மீனை இரண்டாக கிழிக்க முயல சுறா மீன் வடிவிலிருந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு அவனை பற்களால் குத்தி குதறி அவன் வயிற்றை கிழித்து வேதங்களையும் தக்ஷணவர்த்த சங்கத்தையும் எடுத்து கொண்டு பிரம்மதேவரின் முன் தோன்றி வேதங்களை அளித்தார்.
சங்கத்தை தான் தரித்தார். மேலும் அரக்கன் விழுங்கியதால் வேதங்களில் சில பகுதி காணப்படவில்லை, அவற்றை ஞாபகப்படுத்தி பூர்த்தி செய்க என்று பிரம்மதேவரிடம் கூறி மறைந்தார் நாராயணர். மீன ராசி மற்றும் லக்னம் குருவின் ஆதிக்கம் பெற்ற ராசியாகும். வேதம் ஓதும் அந்தணர்கள், சாஸ்திர பண்டிதர்கள், வேதியர்கள், அர்ச்சகர்கள், ஆசிரியர்கள், ஜோதிடர்கள் இவர்களுக்கெல்லாம் காரக கிரகம் குரு பகவான் ஆகும். மீன் சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற நீர்வாழ் உயிரினமாகும். அத்தகைய மீன ராசியில் சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிரவேசிக்கும் தினத்தில் மத்ஸ்யாவதார மூர்த்தியான மத்ஸ்ய ஜெயந்தி கொண்டாடப்படும். இந்த மத்ஸ்ய ஜெயந்தி நாளில் வேதம் ஓதும் வேதியர்கள், அந்தணர்கள், ஜோதிடர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மீனவர்கள், மீனை உண்பவர்கள் அனைவரும் ஊத்துக்கோட்டை நாகலாபுரத்தில் உள்ள வேதநாராயண பெருமாளை வணங்க அவர்கள் தொழிலினால் அவர்களுக்கு ஏற்பட்ட சாபங்களும் தோஷங்களும் நீங்கி உயர்வு ஏற்படும். மத்ஸ்யாவதார கதையை படிப்பதால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்று அருளியுள்ளார் சுகபிரம்ம மகரிஷி. ஞான நூல் காத்த ஸ்ரீமன் நாராயண பெருமாளை ஞானம் பெற வணங்குவோம். மத்ஸ்யாவதார ஜெயந்தி தின புராண வரலாறு இனிதே நிறைவடைந்தது.